ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன கேப்டன்சி டாஸ்க் பார்த்தீங்களா? ப்ரொமோவில் எஃப்ஜே தான் வின் பண்ணார் போல். எஃப்ஜே நேற்றுலேருந்து கனி குரூப்க்கு எதிராக நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக சபரிக்கு எதிராக. ஏன்னா அந்த கிங்டம் டாஸ்க்லேயே சபரி தன்னை வந்து கேப்டனுக்கான தகுதி இல்லைங்கிற மாதிரி நீ கோவப்படுற, அது இல்லை அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணதெல்லாம் அவன் ரொம்ப கோவமாக இருந்தான். ப்ளஸ் அந்த ரேங்கிங் டாஸ்க்லேயே எஃப்ஜே லாஸ்ட்டில் போட்டதில் ஒரே ஒரு ஃபேவரட்டிசம் கனி மேடம் பண்ணாங்க எஃப்ஜேக்கு. என்னென்னா பாருக்கு முன்னாடி எஃப்ஜே போடலான்றதுல அந்த குரூப் டிஸ்கஷன் வந்துச்சு. ஆக்சுவலாக வந்து அந்த குரூப் டிஸ்கஷன்லாம் நீங்கள் 1 ஹவரில் தெளிவாக காட்டலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. காட்டியிருந்தால் விக்ரமோடது அந்த வன்மத்தன்மையும் கனியோடது அந்த வன்மத்தன்மையும் இதில் ஆமன் சாமி போட்ட அமித்தோடது பொய்ஷியும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் காட்டல, அதான் நீங்கள் சேனல் ப்ராடக்ட் ஆச்சு. விக்ரம் தான் தூக்கி இப்போ விக்கின்னு தான் இப்போ கூப்பிட்றாரு பிக் பாஸ், தூக்கி வைக்க போறீங்கல்ல. ஸோ எங்கள் பார்வை விடவும் விக்ரம் வந்துட்டு ஓட்டிங்கில் பெஸ்ட்டாக தானே வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சபரியை வின்னர் ஆக்கணும்னு பார்க்குறீங்க, கனியை காப்பாற்றுறீங்க அப்படின்னும் போது எப்படி நீங்கள் அதெல்லாம் 1 ஹவரில் காட்டுவீங்க? நீங்களும் பார்ஷியாலிட்டி தான் பிக் பாஸ் பார்க்குறீங்க. 1000 பார்ஷியாலிட்டி காட்டினாலும் விக்ரம்க்கு நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்தாலும் நெகட்டிவாக தன்னை வெளில காட்டிக்கூடாதுன்னு அவங்க பொத்தி பொத்தி வந்து விளையாடுறாங்க. எந்த அளவுக்கு அவங்க பொத்தி பொத்தி அப்படியே பூந்து பூந்து வந்து ஒளிஞ்சு விளையாடுறாங்களோ அந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவில் நெகட்டிவாக தான் ஆக போகிறாங்க. கனி விஷ பாட்டில்னு சொல்கிற அளவுக்கு, விக்ரம எல்லாரும் வந்துட்டு கண்ணாபின்னான்னு திட்டுற அளவுக்கு, சபரி பேர் சுத்தமாக ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படிங்கிற இடத்துல தான் அது போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்னமோ ஒன்று பண்ணிக்கோங்க, அது வேற விஷயம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த கேப்டன்சி டாஸ்க் இருக்குல்ல, இது பக்கா தெலுங்கு பிக் பாஸில் ஃபர்ஸ்ட் வீக் நடந்த கேப்டன்சி டாஸ்க்குங்க. அதில் என்ன ஒரே ஒரு ட்விஸ்ட்டுனா, இதில் ட்விஸ்ட் இல்லை. இதில் வந்து நிற்க போகிறாங்க இவங்க வந்து அந்த அவங்க நிற்கிற அந்த பேலன்ஸ் பண்ணி அந்த மவுண்டைன் கிளைம் பண்ணுற மாதிரி இன்டோர் மவுண்டைன் கிளைம்பிங் மாதிரி தான் அது வந்து எடுக்க போகிறாங்க. ஒரு ரீசன் சொல்லிட்டு எடுங்கன்ற மாதிரி வச்சுட்டாங்க. ஆனால் தெலுங்கு பிக் பாஸில் என்ன ட்விஸ்ட் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வீக்கெண்டு ஃபர்ஸ்ட் வீக் அந்த கேப்டன்சி டாஸ்க்கு நிற்கிறவங்களே அந்த கேமில் நிற்க மாட்டாங்க. இப்போ 4 பேர் நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு பதில் யாராவது நிற்பாங்க சப்ஸ்டியூட்டாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஃப்ஜே நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், எஃப்ஜேக்கு பதில் கெமியோ இல்லை யாரையாச்சும் தான் நிற்பாங்க. அதை இவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க, இல்லை அவங்களே வந்து நான் இவங்களுக்காக ஆடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதே மாதிரி இப்போ வந்து சுபிக்ஷா நிற்கிறாங்கன்னா சுபிக்ஷாக்கு பதில் வியானா தான் போய் அந்த கேம் ஆடுவாங்க. ஸோ அந்த கேமில் நிற்கிறது, அந்த கேமை ஃபீல்டில் நின்று ஆடுறது பார்த்தீங்கன்னா இவங்கள சப்போர்ட் பண்ணுறவங்க தான் அந்த கேமில் நின்று ஆடுவாங்க. ஸோ அவங்க வின் பண்ணாதான் இவங்களுக்கு அந்த கேப்டன்சி கிடைக்குன்ற மாதிரி தான் அந்த ட்விஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ரீசன் சொல்லி எடுக்கிறது அப்படிங்கிறது அது வந்து ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஓவரால் சேமாக தான் இருக்கும். ஆனால் தெலுங்கு பிக் பாஸில் இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் வீக் நடந்த கேப்டன்சி டாஸ்க்கு அப்படியே டிப்பி காப்பி அடிச்சுதான் நம்ம தமிழ் பிக் பாஸ்ல வச்சிருக்காங்க. என்ன கேட்டால் அதை காப்பி அடிச்ச நீங்க அதே மாதிரியே வந்து கேப்டன்சிக்கு அது அப்போ என்ன ஆகும்னா, ஏன் கேப்டன்சி இல்லை நான் என்னோட பவரை போட்டேன்னா போடலையாங்கிறது இல்லை, எனக்காக ஒருத்தன் ஆட போறான்ல அவனை நான் ட்ரஸ்ட் பண்ணணும். அவன் உண்மையாக ஆடுறானா இல்லையா, கிட்டத்தட்ட அந்த பொம்மை டாஸ்க் மாதிரி தான். அவன் உண்மையாக ஆடுறானா இல்லையா அப்படிங்கிற இடத்துல அவன் எனக்காக ஆடுவான் ஆட மாட்டான்னு, அவன் வந்து நிஜமாவே எனக்காக பொட்டென்ஷியல் போட்டானா இல்லை பொட்டென்ஷியல் போடுற மாதிரி நடிக்கிறானான்றதும் அந்த குட்டு வெளிப்பட்டுரும். ப்ளஸ் அவங்க சரியாக ஆடலைன்னா இவங்களுக்கான இடத்துல நானே நின்னாடி தான் ஆடி இருக்கலாம், எனக்கு பதில் அவன் ஆடினா ஆனால் ஆடலே அப்படிங்கிற கோவமும் வரும். இல்லை